ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஓரம் கிரியேட்டாஸ். இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரணி, வெள்ளூர் ரெண்டுத்துக்கும் நடுவில் கண்ணமங்கலம் கிட்ட இந்த கோவில் இருக்குது. இது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் கோவில். இது வந்து சிங்கிரியில் இருக்குது. சிங்கிரின்ற ஒரு கிராமத்தில் ரொம்ப அழகான இயற்கை சூழல் நிறைந்த ஒரு இடமா இருக்குது. இந்த கோவில் வந்து 1300 ஆண்டுகள் பழமையான கோவில்னு சொல்கிறாங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். லொக்கேஷன் பார்க்கவே செம்மையாக இருக்குது. உண்மையிலே ரொம்ப அழகாக இருக்குது. கோவில் போகிறதுக்கு முன்னாடி இந்த போகிற வழிகள்லாம் பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. அங்கே ஒரு கோவில் தெரியுதுங்களா? இப்போ அந்த கோவிலுக்கு தான் நம்ம போக போகிறோம். எவ்வளோ ஒரு இயற்கையான லொக்கேஷனில் இந்த கோவில் இருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இது பேர் வந்து ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மன் சிங்கிரி கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஆரணி டு வெள்ளூர் கண்ணமங்கலம் வழியாக போனீங்கன்னா இந்த கோவில் போய் ஒரு விசிட் பார்த்துட்டு போங்க. உண்மையிலே ஏரியா பார்க்கும் போதே செம்மையாக இருக்குது. நான் சொல்லவே தேவையில்லை, வீடியோவில் பார்த்தா உங்களுக்கே தெரியும். போகிற வழியில் ஒரு சின்னதாக பாலம் மாதிரி இருக்குது. மழை பெஞ்சால் அதுக்கு மேலே தண்ணி வரும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நாங்கள் போகும்போது நல்ல வெயில், அதனால் அதில் தண்ணி இல்லை. 1300 ஆண்டு பழமையான கோவில் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க போயிட்டு பார்க்கலாம். கீழே வந்து பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் நல்லா தான் இருக்குது. இது வந்து ஒரு பெரிய கல்லில் கோவிலோட பேர் எழுதியிருக்காங்க. இதுதான் வந்து கோவிலோட என்ட்ரன்ஸு. சாமி கும்பிட்டுக்கோங்க. ஸ்டெப்ஸ் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. இது உள்ளே போகும்போது ஏதோ ஒரு வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தான் ஸ்டெப்ஸ், ஒரு 50 ஸ்டெப்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு ரொம்ப சின்ன மலை தான். சைடில் வந்து இந்த ராகு கேது வச்சுருக்காங்க. இங்கேயும் நிறைய பேர் வந்து பூஜை பண்ணுறாங்க. பட் இதுக்கு வழி எந்த பக்கம் போகிறதுன்னு எங்களுக்கு தெரியல. ஏன்னா நாங்கள் வரும்போது கோவில் மூடுற டைம் ஆகிடுச்சு. அதனால் மூலஸ்தானம் மட்டும் பார்த்துட்டு கிளம்பிட்டோம். இந்த மரம் வந்து அந்த மலைக்கு மேலே இந்த மரம் இருக்குது. இந்த பாருங்கள், இங்கேருந்து பார்க்குறதுக்கு லொக்கேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது வந்து ஒரு அதிசயமான கோபுரம் தான் சொல்லணும். கோபுரம் வந்து மேலே இருக்குது. இதுக்குள்ளே வந்து அந்த சாமி இருக்குது. மூலஸ்தானம் வந்து நாட் அலௌடு கேமரா. மூலஸ்தானத்துக்கு பின்னாடி வந்து 2 பாறையும் ஒன்று சேர்ந்த மாதிரி இருக்குது. இந்த பாறை ஒன்று சேர்ந்த இடம் வந்து ஒரு சுயம்பு வடிவத்தில் இங்கே இருக்கார் அப்படின்றது ரொம்ப நம்பப்படுற ஒரு விஷயமா இருக்குது இந்த இடத்துல. இப்போ வந்து நான் ஒரு பிக்சர் காமிக்கிறேன். இது வந்து மூலஸ்தானத்தோட பிக்சர் கிடையாது. இது வந்து மூலஸ்தானத்துக்கு முன்னாடி அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிற சாமி தான் இது. மூலஸ்தானத்துக்கு கேமரா நாட் அலௌட். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். இது வந்து ஆரணி டு வெள்ளூர் கண்ணமங்கலம் வழியாக வந்தீங்கன்னா இந்த கோவிலுக்கு வந்து பார்த்துட்டு போகலாம். இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.